95+ எடுக்கணும் அப்படின்னா 2 சப்ஜெக்டை அதுவே உங்களை விட்டாலும் நீங்கள் அதை விடக்கூடாது. அதுவே சொல்லணும், நீ படித்தது போதும்பா, நீ நல்லா படிச்சிருக்க அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டும் சொன்னாலும் நீங்கள் இல்லை நான் இன்னும் படிப்பேன்னு சொல்லி படிக்க வேண்டிய 2 சப்ஜெக்ட் 2 யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்ககிட்ட இருந்து இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து என்ன ப்ராமிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் இதில் வந்து பேச போகிறோம். 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 95+ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். நான் இந்த 100 டேஸை நான் வந்து டெடிகேட்டடாக கொடுக்குறேன் சார். நான் என் சைடு என் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ டைம் வச்சிருக்கேன்றதை நான் அனலைஸ் பண்ணுவேன். இந்த எக்கோசிஸ்டம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆஸ் ப்ரூஸ் லீ செட், ஒரே பஞ்சு நம்ம 1000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. So welcome back to Ustadian Academy. Today is a new beginning. ஸோ அதனால் வந்து எப்பயுமே போடக்கூடிய அந்த பிளாக் ட்ரெஸ் போடாமல் இன்றைக்கி வந்து ஐ எம் மீட்டிங் யூ பர்சனலி. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் மை எமோஷனல் அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒன்லி 100 டேஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஹோல் ஹார்ட்டடாக நான் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத என் சைட்லேருந்து நான் டெடிகேட்டடாக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இந்த 100 டேஸ் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 6th 27th சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 27லேருந்து அடுத்த எக்ஸாம் October 25 நம்மளோட ஆனுவல் பிளானரில் இருக்குது. இன்பிட்வீனில் 30 டேஸ் கூட இல்லை, 30 டேஸ் கூட இல்லை. ஸோ இது ஒரு அன்அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் இருக்கணுன்றது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு எழுதப்படாத ஒரு ரூல். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் சான்சஸ் வந்துட்டு நம்மளோட எக்ஸாம் போஸ்ட்பான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஒருவேளை போஸ்ட்பாண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இந்த 100 டேஸை தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அது ஆகுமா ஆகலையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா 30 டேஸ் இல்லைனா உங்களுக்கு அந்த டேட்லேயே நடக்கும். ஸோ அப்போது 100 டேஸில் நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இது பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த 100 டேஸ் அப்படின்றது இதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸுக்கு எவ்ரி ஒன் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், ஸோ அது எல்லாத்தையும் பற்றி பேசி இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நான் எப்படி உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன். அண்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஐ ஹாவ் ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ். அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன், லிமிட்டட் சீட்ஸ் தான். அதனால தான் நான் என்ரோல்மெண்ட்ஸை முதவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம், என்ரோல் பண்ண உடனே எப்படி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், கிளாஸஸ் எந்த டைமுக்கு இருக்கும், ஸோ அதில் எப்படி நான் உங்களை கைட் த்ரூ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட இருந்து இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து என்ன ப்ராமிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் இதில் வந்து பேச போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டையும் அவ்வளோ வேல்யூபிளாக நான் ட்ரீட் பண்ணுறேன். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்க, என் மைண்டில் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக பர்சனலாக கைட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 95+ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரைனிங்கை வந்து இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதுவும் இந்த லாஸ்ட் க்ரூஷியல் பீரியடில். ஸோ நீங்கள் எனக்கு 1 to 1.5 hours நீங்கள் டைம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். செகண்ட், நீங்கள் டெய்லி ஒரு 3 hours to 4 hours அது கண்டிப்பாக படிக்கணும். இது ரெண்டும் என்னால் பண்ண முடியும், ஐ ப்ராமிஸ்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை யாரால முடியுமோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் அந்த சீட்டை விட்டு கொடுத்துருங்க. ஸோ பெட்டர். ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று தான், ஐ கேன் டூ இட், ஐ வில் டூ இட். அதுதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது உங்களால் முடியும் அப்படின்றது உங்களுக்கு தாட் ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 100 டேஸ்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 100 டேஸ் நம்ம ஒரு ஃபுட்டை வந்து எடுத்து நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணணும். 10 நாளில் என்ன பண்ணும், நம்ம வயிறு வந்து வேறு ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடுக்கான கிரேவிங்ஸ் வந்துடும். ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு நினைக்கிறோம், கரெக்டாக ஒரு 20 days ஒர்க் அவுட் பண்ணுவோம், அடுத்து அது 100 days ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்ம விட்டுருவோம். சிமிலர்லி தான் ஸ்டடீஸும். அப்போது ஸ்டடீஸை நீங்கள் 100 days பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மென்டல் ஸ்டாமினா கரெக்டாக இருக்கணும். அப்போ அதுக்கான ஒரு டிசைடு கோல் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா படிப்பீங்க, நான் சொல்லக்கூடியதை ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான்
ஒரு மென்டாரா நான் உங்களை என்ன பண்ண முடியும்னா ஃபுல்ஃபில்டா ஃபோக்கஸ்டா ஒரு ப்ரிப்பரேஷன்ல கொண்டு போக முடியும். ஸோ இதை வந்து உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 100 days ஸ்டடி பிளானை பத்தி உள்ள பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மென்டார்ஷிப் கோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் டன் பை மீ. ஸோ இதோட சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளானை உள்ளுக்குள்ள நான் கொண்டு வர போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் August 12, 2026. August 12, 2026லன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன இருக்கக்கூடிய ஒரு கிளிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷனை இன்றைக்கே போட்டுருவீங்க. அட்மிஷனை இன்றைக்கே மூவ் ஆன் பண்ணோன்னா August 12க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 25 days நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் மூலமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன், இப்போ நம்ம 75 days கண்டினியூஸ் கிளாஸஸ், 75 daysல ஒரு நாள் கூட விடாமல் 75 daysமே கிளாஸஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் கொடுக்கக்கூடிய இந்த ஜென்ரல் இங்கிலீஷோட கிராமர் ரெக்கார்டட் வீடியோஸ் உங்கள் கையில் கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோஸை இந்த 25 days நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து August 12 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ரோல் பண்ணுறீங்க. எதுக்காக என்ரோல் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. என்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு வித்தின் 24 hours உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம், நம்ம எல்லா ஆக்சஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஆக்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோ எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்கார்ட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கலாமே. ஸோ கன்கார்ட் அப்படின்ற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், ரூல்ஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நடத்திடுவோம். இது எதுக்காக, ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கிராமரில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு பேஸ்மெண்ட்டை இது மூலமாக நான் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும், 6th to 12th எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா கிளாஸை எடுத்துருவேன். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து நீங்கள் ஹாப்பி மைண்டடாக இந்த 25 daysல நம்ம இதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கவர் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? அப்போ அதே நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட இங்கிலீஷ் புக்கை நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம், உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். இங்கிலீஷ் புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் வந்து கிராமர் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் இன்டல்ஜ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்துட்டு மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வொக்காபுலரி ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த புக்கை வச்சு எல்லா வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க தான் என்ன பண்ண முடியும், வொக்காபுலரியில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எதுக்காக அன்டில் ஐ கம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த இன்பிட்வீன் 25 daysல நம்மளோட புக்கில் இருக்க வொக்காபுலரி எவ்வளோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்காக இதெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை. 75 daysல இது எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். 75 daysல எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் எப்படி வந்து உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு சொல்லுவேன். பட் August 12 தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி டில் ஒரு எக்ஸாம்ஸ். ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட் பண்ணனா அந்த 30 நாளுமே நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ அப்போது இதுதான் நம்மளோட மைண்ட் செட். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம கிராமரை ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ தட் நம்ம வந்து சார் வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை திடீர்னு ஒரு ஓரல் டெஸ்ட் வைக்கிறாங்க, திடீர்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, சர்ப்ரைஸ் டெஸ்ட். ஸோ நம்ம அதில் வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும், நம்ம அதில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட், அந்த வெறி, அதை தான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸாக நான் கேட்குறது, ஓகேங்களா? ஸோ அதை வந்து உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுதான். ஸோ அடுத்ததாக கிளாஸஸ் ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ஷெட்யூல் வைஸ் பக்காவான சோர்சஸ், பக்காவான ஸ்லைட்ஸோட உங்களுக்கு கிளாஸஸ் போகும். பக்காவான கிளாஸஸ், பக்காவான ஸ்லைட்ஸ். முக்கியமாக ஸ்கூல் புக் சீரீஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்திருக்கோம், இது எந்த கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு, ஸோ ஒரு சிலது இம்பார்ட்டண்டான ஜிஸ்ட் வைஸ் நம்ம படிப்போம். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு சில டாபிக்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்டட். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டார்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ எடுத்தோன்னா ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. 100 கொஸ்டினில் மொதல் 2 கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஓகே சார் இதுக்கு மேலே நான் 95லாம் எப்படி சார் எடுப்பேன், இல்லை, அது அப்படியே அந்த 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அந்த 100 கொஸ்டினை அட்டன் பண்ணிகிட்டே வரும்போது தான் என்ன ஆகும், உங்களுக்கே தெரியும் என்னால் 100க்கு 95+ பாசிபிள் ஈவன் இஃப் ஐ டூ மிஸ்டேக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஸோ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். 100க்கு 95 வேணும், 95 வேணும், இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கோல். ஏன்னா இங்கிலீஷ் இஸ் அ ஈஸி சப்ஜெக்ட். எஸ், இட் இஸ் ஈஸி, பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ கிவ் இட்ஸ் டைம் டு கான்குவர் ஆல் vocabulary, grammar topics, time management, yes it is easy, yes it is hard to. ஏன்னா 95ன்றது எந்த சப்ஜெக்டில் எடுக்கிறதுனாலும் இட் இஸ் டஃப் தான், ஓகேங்களா. பட் 85 இஸ் ஈஸிலி அச்சீவபிள், 90 இஸ் வெரி ஈஸிலி அச்சீவபிள். பட் 95 ப்ளஸ்க்கு அந்த ஒரு சின்ன டைனி கேப், யாரெல்லாம் வந்து டெய்லி ரிகரஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரிகரஸாக ஹோல் ஹார்ட்டடாக வந்துட்டு இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு நினச்சி படிக்கிறாங்க, அவங்களால மட்டும்தான் 95 ப்ளஸ் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிட்டேன், என்ரோல்மெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட்ஸ். ஸோ இது எதுக்காக அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 100% லிமிடெட் சீட்ஸில் நான் இதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். லிமிடெட் சீட்ஸில் இதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பிகாஸ் இதுக்கான எஃபர்ட்ஸ் அண்ட் இதுக்கான ஃப்ரூட்ஃபுல்னஸை நான் வந்து என்ன பண்ணணும்னா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஆஸ் அ மென்டார் நீங்கள் எல்லாருமே இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக திடீர்னு நடுவில் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட்டை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட நாளைக்கே இல்லை இந்த 5 நாள்லேயே நான் ஆரம்பிச்சிடுவேன். இல்லை, யூ ஹாவ் டு டேக் யுவர் டைம். நீங்களும் சில பேர் வந்து மணி ரெடி பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்குன்றதுக்காக தான் கிட்டத்தட்ட 25 days. பட் யாரெல்லாம் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணுறாங்களோ யூ கேன் யூட்டிலைஸ் தி கிராமர் கோர்சஸ், ப்ரோஸ் வீடியோஸ், அது போக புக் உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம், டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் சைடில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ கோர்சஸோட ப்ரைஸிங் அதெல்லாம் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க, இந்த கோர்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ சிஸ்டம் கோர்ஸ். ஒரு ஃபுல் பேக்டு மென்டார்ஷிப்பை தான் நம்ம எக்கோ சிஸ்டம் கோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ நீங்கள் எக்கோ சிஸ்டம் கோர்ஸ்னு மென்ஷன் பண்ணணும். அதர் தென் தட் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணுமா, புக் வேணுமா, அதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணுறேன்றதையும் பார்த்துடலாம். ஸோ லைவ் கிளாஸஸ் வித் மென்டார்ஷிப் பை உஸ்தாதின் சார், ஃபுல் அண்ட் ஃபுல் நானே 100% உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பேன். வேறு எந்த ஸ்டாஃபுமே உள்ளே வரமாட்டாங்க. 100% இன் மை கைடன்ஸ் இந்த கிளாஸஸ் வில் போகும். அண்ட் அது போக ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் நான் கொஞ்சம் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், அதே நேரத்தில் எனக்கு வந்து பேபிஸ் இருக்காங்க, அவங்கள கவனிக்கணும், வீட்டு ஒர்க் இருக்குது. ஸோ எஸ், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் கோர்ஸ், நாட் அன் இஷ்யூ. பட் எல்லா லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த ரெக்கார்டிங்ஸை கண்டிப்பாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். ரெக்கார்டிங்ஸை பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு காரணமே எனக்கு டைம் இல்லாதனால தான். எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மேக் ஷுவர் யூ வில் 100% யூஸ் த ரெக்கார்டிங்ஸ் கண்டிப்பாக. ஆனால் லைவ் கிளாஸஸ் யார் வரீங்களோ யூ வில் ஷைன். ஸோ அதே நேரத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணல அட்லீஸ்ட் எப்போயாவது உங்களுக்கான டைமை ஃப்ரீ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைவ் கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நீங்களும் தெரிஞ்சு இருக்கும்போது உங்களுக்கு அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்காங்க, எதெல்லாம் கிரே ஏரியாஸ், ஸோ அந்த கிரே ஏரியாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது அதை அப்படியே வந்து நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதெல்லாம் எக்ஸாமில் வரும். டிஎன்பிஎஸ்சி லவ்ஸ் கிரே ஏரியாஸ். ஓகேங்களா. தேர்ட், எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியர் கிராமர் ரெக்கார்டட் வீடியோஸ் சொன்னேன்னா, ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் கைக்கு வந்துடும். கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் போயம் ப்ரீமியம் ரெக்கார்டட் வீடியோஸ். எஸ், கிராமர் வீடியோஸ் போக ப்ரோஸ் போயம்கான ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஸ்டார்ட். நெக்ஸ்ட், டெஸ்ட் பேட்ச் வில் பி இன்க்ளூடட். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் எக்கோ சிஸ்டம், ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் வந்து வந்துடும். டெஸ்ட் பேட்சோட ஸ்டார்டிங் டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிஃபோர் ஜாயினிங் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணிவிட்டு எந்த டெஸ்ட் பேட்சை வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ வில் பி தேர் டு கைட் யூ த்ரூ அவுட் த ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இங்கிலீஷ் புக் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுவோம் த்ரூ தி கொரியர். ஸோ உங்களுக்கு புக் வந்து நல்லா சேஃப்டியாக உங்களுக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு மேலே பபிள் ரேப் பண்ணி அது மேலே உங்களுக்கு அட்ரஸ் சீல் பண்ணி உங்களுக்கு கவரில் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ புக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் 3 OMR ஷீட்ஸ் வில் பி இன்க்ளூடட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்லெட் 24 ஷீட்ஸ் இருக்கக்கூடிய புக்லெட் கிட்டத்தட்ட 3 புக்லெட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அரௌண்ட் 72 ஷீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், போயட் ஆத்தர் பிக் போஸ்டர் வில் பி இன்க்ளூடட். ஸோ இந்த போஸ்டர் ரொம்ப பெருசாக இருக்கும், போயட் ஆத்தர் போஸ்டர்னு சொல்லி. அந்த போஸ்டர் எல்லா புக்ஸோட கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் யார் புக்கு வாங்கினாலும் அந்த போயம் போஸ்டர் வந்து அதோட வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இது. ஸோ அதுக்கான ப்ரைஸிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன ஃப்ரீபி நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கோசிஸ்டம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய
இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த வீடியோ ரெக்கார்டட் கோர்ஸ். இதோட தனியாக மட்டும் இதை வந்து எவ்வளோக்கு நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 5000. ஸோ கிட்டத்தட்ட 2 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த 2 சப்ஜெக்ட்ஸும் ஆஸ் பர் 2026 டேட்டாவோட நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கோம், வி ஹவ் மேட் இட், அப்டேட்டட் இட். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கான கட் ஆஃபை ரீச் பண்ணுறதுக்கு இது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் யூசிங் தட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். நான் இந்த 100 டேஸை நான் வந்து டெடிக்கேட்டடாக கொடுக்குறேன் சார். நான் என் சைடு என் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ டைம் வச்சுருக்கேன்றதை நான் அனலைஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 hours படிக்க போகிறேன், 7 hours படிக்க போகிறேன், 6 hours படிக்க போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணிடுவேன். 6 to 8 hours மினிமல் ரெக்குவயர்மெண்ட். ஓகே, ஃப்ரம் மை சைட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அதில் 50% டைம், 6 நான் 3 hours, 8 நான் 4 hours. ஸோ இந்த 4 hours வந்து நான் இங்கிலீஷ்க்கு அல்லது 3 hours நான் இங்கிலீஷ்க்கு டெடிகேட் பண்ணுவேன் சார். ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு 1 hour to 1.5 hours நான் ப்ரொவைட் பண்ணுறேன் சார் ஃபார் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், ஸோ தட் ஐ கேன் மேக் ஷுர் தட் ஐம் ஹேவிங் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் டு கிராக் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே இது ஐ எம் யூசிங் 2 hours. ஓகே, இங்கேயும் 1.5 hours தான். 2 hours நம்ம மேக்ஸிமம் போக மாட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஹார்ஸில் நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுன்றதை நான் சொல்லுவேன். இல்லை நான் டெஸ்ட் பேட்சை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இன்பிட்வீன் டேஸில் இன்பிட்வீன் அந்த ஹார்ஸில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார். எஸ், குட். ஸோ அதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 hours என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது போக ரிமைனிங் 1.5 hours மினிமம் இதே வச்சுக்கலாமே. 1.5 hours 1.3 hours நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ், ஒரு ப்ரோஸ் ஒரு போயம். இது வந்து இந்த டைமில் இதை வந்து அப்ரோச்சபிளான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் அப்ரோச்சபிள். கண்டிப்பாக அப்ரோச்சபிள் தான், இல்லைன்னு கிடையாது. ஓகே, என்ன சார் பண்ணணும்? நான் டேக் யோர் புக்ஸ் புக் எடுத்து ப்ரோஸ் போயமை 3 ரீடிங் கொடுக்குறீங்க பிஃபோர் யுவர் டெஸ்ட். 3 ரீடிங் சார். 3 ரீடிங் எப்படி சார் கொடுக்குறது? இது பாசிபிளே கிடையாது சார். இட் இஸ் பாசிபிள். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு போயம் ப்ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 6th standardல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய போயம் ப்ரோஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் 3 ரீடிங் கொடுக்குறதுக்கு இட் வில் டேக் ஒன்லி 2 hours. 2 hours. அதுக்குன்னு வரிசையை அடுத்தடுத்து உடனே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ரீடிங் கொடுக்குறீங்களா, ஒரு 1/2 hour கேப், இல்லை வேறு ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி செகண்ட் ரீடிங், அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் தேர்ட் ரீடிங், அப்படி முடிச்சிங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் ப்ரோஸ் போயம் அந்த ப்ரோஸுக்கு 3 readings கொடுக்குறதுக்கு உங்களுக்கு 2 hours to மேக்ஸிமம் 3 hours. ஒரு சில ப்ரோஸ் போயம்ஸ் தான் கொஞ்சம் பெருசு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் த போயம் ப்ரோஸ் தான் பெருசு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 இருக்குன்னா அதில் ஒரு 6, 7 அது மட்டும் தான் பெருசாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் 3 hours கொண்டு மற்றது எல்லாமே நீங்கள் 2 hours கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆனால் சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் சோர்ஸ், வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் புக் சோர்ஸ், கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் சோர்ஸை ஃபஸ்ட்டு சோர்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம கிளாஸஸில் இருக்கக்கூடிய அந்த கிரே ஏரியாஸ், புக் சோர்ஸஸ்லேருந்து எடுத்தது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸு, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏரியாஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். அந்த நோட்ஸ்லாம் இருக்கும்ல, அதையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 80+ இன் திஸ் டெஸ்ட் பேட்ச். மிச்சம் 20 கொஸ்டின் உங்களுக்கு அகெயின் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 20 கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ 80க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ யூ வில் 100% ஸ்கோர் அபவுட் 95. ஓகேங்களா? அதே இது நீங்கள் டெஸ்ட்டில் 75 ஸ்கோர் பண்ணிகிட்டே வரீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் 90+ ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நானே மார்க்ஸை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் 95, இதுக்கு மேலே ப்ளஸ் எடுத்திங்கன்னா 90. ஸோ 95+ எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் நல்லா படித்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீஸை அனலைஸ் பண்ணி அது மூலமாக ஒரு சில நோட்ஸை எடுத்து அப்பா இவ்வளோ விஷயங்கள் இங்கிலீஷ்க்கு பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்குறதுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆஸ் ப்ரூஸ்லி செட், ஒரே பஞ்சு நம்ம 1000 times ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பஞ்சஸை 100 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி. நான் வந்து தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க. தமிழ் ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமாக இப்போ இருக்கிறது இந்த சோர்ஸ் எடுத்து படிக்கணும், இந்த சோர்ஸ் எடுத்து படிக்கணும், இந்த சோர்ஸ் எடுத்து படிக்கணும். எஸ், அது வந்து டிஃபிகல்ட்டியாக தான் அவங்க எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நானும் அவங்களுக்கு மென்டார்ஷிப் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். எஸ், பட் ஹவவர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து அந்த கோட் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரே பஞ்சை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறத
வெரைட்டியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து புக் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்த சப்ஜெக்டை, அகெயின் அதே சப்ஜெக்டை நீங்கள் டெஸ்ட் வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதே சப்ஜெக்டை மென்டார்ஷிப் மூலமாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரே பஞ்ச், அதாவது ஒரே டாப்பிக்கை நம்ம 1000 வெரைட்டிஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், உங்களோட மார்க்ஸ் இதை தாண்டி போகும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுதான் என்னோட கேள்வி. ஸோ அப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம், இந்த 100 days is your golden opportunity for all general English aspirants. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 6 hours 3 hours, 8 4 hours. As a student, what I'm expecting is, yes sir, நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதையும் அதே இடத்துல என் சைடில் இருக்கக்கூடிய அந்த 1.5 hours or 2.5 hours நான் ஹோல் ஹார்ட்டடாக நான் படிப்பேன். எஸ், தட் இஸ் வை ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் அதே இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், how I am going to teach. அடுத்தது, how I am going to teach or how I am going to train. So English is not a subject, it is a language. So அதனால தான் how I am going to teach கிடையாது, how I am going to train you, how I am going to train you அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு ட்ரைனிங் பர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக பிஃபோர் என்ரோலிங் நான் எப்படி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன்றதை சொல்ல வேண்டியது என் கடமை. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் இன் அ பெய்டு கோர்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரோஸ் போயம் எது நான் நடத்த மாட்டேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு திங், நான் நடத்த மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா ப்ரோஸ் போயம் இந்த இடத்த நான் வந்து டச் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோஸ் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி 1.5 மணி நேரம் உட்காந்துன்னா அந்த 1.5 மணி நேரமாக லைன் பை லைன் நான் ரீட் பண்ணி இதை வந்து கொஸ்டின் எடுத்துக்கோங்க சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் அட்டர் வேஸ்ட். அந்த டைமில் வந்து நான் வேறு ஏதாவது ப்ரொடக்டிவான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் மார்க்ஸ் எங்கே லூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்த நான் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ஒரு மென்டாரோட வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரோஸ் போயம்லாம் வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்டட் வீடியோஸை மட்டும் தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்து நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துருவோம், டக்குன்னு ஒன்று எடுத்துடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் டேக் இட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ ஆன் வித் த டாபிக் லெசன் ஓல்டு மேன் ரிவர். ஓகே, நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்பேன். அதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே வருவேனா. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் ரீடிங்கில் வெறும் வீடியோவை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறீங்க. டிட் யூ நோன்ற ஏரியா இருக்கும், அதையும் நான் எடுத்திருப்பேன். க்ளாசரி பார்ட்டியும் நான் எடுத்திருப்பேன், ஓகேங்களா? ஸோ நம்ம ரெக்கார்டட் வீடியோஸில் என்ன கொடுத்துருப்போன்னா அந்த லெசனை ஃபுல்லாக அக்கா பிரித்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்ததாக இந்த புக்கு உங்களுக்கு என்ன விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது இப்போ பாருங்கள். கேரக்டர் டேபிள்னு சொல்லி அந்த கேரக்டர் அவங்க ஏஜ் இருந்தால் ஏஜ் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அவங்க எந்த ரிலேஷனில் இருக்காங்க, என்ன ரோலில் இருக்காங்க, அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி நம்மளோட லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க, கேரக்டர் டேபிள், ஓகேங்களா? அடுத்தது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் என்னென்னா அந்த லெசனில் நீங்கள் தெரியும். இம்பார்ட்டன்ட் டைலாக்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த பேஜில் இருந்து இந்த பேஜ் கிட்டத்தட்ட 2 பேஜுக்கு டைலாக்ஸ் இருக்குங்க இந்த ஒரு இதில். அப்போ இந்த டைலாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து என்ன ஆகும்னா எக்ஸாஸ்ட் ஆகும். அதில் ஏதாவது 1-2 விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாத்தையுமே ஆஸ் பர் த கேரக்டர் வைஸ் நம்ம பிரிச்சாச்சு. கேரக்டர் வைஸ் பிரிச்சோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிக்டாரிக்கலாக இப்படியே ஒரே இடத்துல டக்குன்னு படிச்சுட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு நாட் லூஸ் அ சிங்கிள் மார்க் ஃப்ரம் திஸ் 15 points. 15 points எடுத்துக்கோங்க. டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். 15 questions இல்லை, 15 points-க்கு 15 points நீங்கள் எடுப்பீங்க. 15 questions-க்கு 50 questions நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் புக் பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உங்களுக்கு மூவ் பண்ணுவோம் அடுத்த லெசன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதை தான் வந்து உங்களோட ப்ரோஸ் போயமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் ப்ரோஸ் போயமாக அப்படியே விட்டுருவீங்களா சார்? நோ. ப்ரோஸ் போயமுக்கு உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் என் சைடில் இருந்து கிளாஸஸ்க்கு இன்பிட்வீனில் நான் ஆட் ஆன் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி நான் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த வாரம் இதை முடிச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன். அந்த வார கடைசி, தட் இஸ் அட் த வீக் எண்ட், ஐ வில் கீப் அ டெஸ்ட் ஃபார் யூ. ஸோ அந்த டெஸ்ட்டில் நான் சொன்ன அந்த டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் யூ கேன் சேலஞ்ச் இன் தட் ஸ்பெசிஃபிக் டாபிக் டு தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் நான் எதை நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக கிராமர் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கிராமருக்கு வந்துட்டு நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாஸஸில்
உங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஓரியன்டாக இது போகும். அதே நேரத்தில் கிராமரை ஸ்கூல் புக் வைஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஸ்கூல் புக்கில் 6th to 12th இருக்கிற எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸு, இது பேசிக்ஸு. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக் 6th to 12th கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ரெக்கார்டட் வீடியோஸோட சப்போர்ட் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்குறப்போ நான் சொல்லுவேன், எப்பயுமே வந்து ப்ரைமரியாக நீங்கள் 95+ எடுக்கணும் அப்படின்னா 2 சப்ஜெக்டை அதுவே உங்களை விட்டாலும் நீங்கள் அதை விடக்கூடாது. அதுவே சொல்லணும், நீ படித்தது போதும்பா, நீ நல்லா படிச்சிருக்க அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டும் சொன்னாலும் நீங்கள் இல்லை நான் இன்னும் படிப்பேன்னு சொல்லி படிக்க வேண்டிய 2 சப்ஜெக்ட் 2 யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமர், vocabulary. இது ரெண்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் படிக்கணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கே சார் படிக்கிறது? எஸ், டெஸ்ட் பேட்சில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது 20 கொஸ்டின் இருக்கா? புக்கு ஃபுல்லாக வேர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கா? 2வது 3வது என் கிளாஸ் இருக்கா? இது 3 மட்டும் வெறித்தனமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவே வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணாலும் விட்டுருப்பாயினேன்னு சொன்னாலும் நீங்கள் விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன், ஒரு ஃபுல் மார்க். அப்போது அதில் 25க்கு நீங்கள் 25 எடுக்கணும், 15க்கு 14 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 25க்கு 25, 15க்கு 15 எடுக்க சொன்னால் நீங்களாம் எக்ஸாம் ஹாலில் போய் என்ன பண்ணிடுவீங்க? 100க்கு 100 எடுத்துடலாம். பட் அது நமக்கு தேவையில்லை. 1 மார்க்கு தான் அந்த இடையில உங்களுக்கு போகணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களை 99 கூட வந்து ரீச் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய செகண்ட் சப்ஜெக்ட்ஸை பற்றி இப்போ பேசுவோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ், தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர் ப்ராக்டிஸ் வேணும். நீங்களாவே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? என் சைட்லேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எந்த எடிட்டோரியல்லாம் நமக்கு தேவை, எந்த மாதிரியான மாடல்ஸ்லேருந்து நம்ம எக்ஸாமில் கேட்டுங்க. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எங்கே கொடுப்பேன் நான்? லாஸ்ட் இயர் 2025ல் எந்த மாதிரியான கொஸ்டின் ஸ்டைல்ஸை நம்ம டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்களோ அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்போது 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 15 ஸ்டைல்ஸ் அதே தான் இருக்கும். ஒரு 5 இதை அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணுவாங்கல்ல, அது எங்கேருந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க? எங்கேருந்தோ இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா? இல்லை. ஒரு எஸ்எஸ்சியில் எப்படி வந்து வேறு என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, பேங்கிங்கில் வேறு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு டிட்டோவாக ஒரு கொஸ்டின் ஸ்டைலை காப்பி பண்ணி அதை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர அந்த கான்செப்டை? ஸோ அப்போது ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக 3 செஷன்னா ஒரு செஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 20 கொஸ்டினுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் 20 மினிட்ஸை தாண்டி இருக்காது. ஏன் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் அந்த 20 கொஸ்டினை அட்டன் பண்ணும்போது நீங்கள் 10 நிமிஷத்தில் அட்டன் பண்ணுவீங்க. புதுசாக யாருமே அந்த மென்டார்ஷிப் இல்லாமல் இல்லை யாருமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்க, ஜஸ்ட் பியூர் ரீடிங் ஒன்லி சீயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்றவங்க நிறையா எரர்ஸ் பண்ணுவாங்க. 20க்கு 20 எடுக்கிறதுலாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. ஸோ அங்கே ஒரு 3 மார்க் போனால் கூட vocabulary இங்கே 3 மார்க் மிஸ்டேக் பண்ணுற ஸ்டூடெண்ட் அப்போ vocabulary எப்படி வந்துட்டு 15க்கு 14 எடுப்பாங்க? அங்கே 15க்கு 9, 8, 7 அப்படி போயிடும். ஸோ அவன் ஆவரேஜ் அப்படியே 85, 75 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் வந்து என்ன காரணம் அந்த மார்க்ஸ் லூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there is no routine study plan. ஒரு விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அங்கே தான் இதுக்கான சக்ஸஸ் இருக்குது. நான் இப்போ டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தாச்சுங்க. ஸோ முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ். செகண்ட் கிளாஸ் நம்ம வந்துட்டு சினோனிம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ சினோனிம்ஸ் இதுக்கு அடுத்து நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒருத்தே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா சினோனிம்ஸில் ஒரு கிளாஸ் இப்போ 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் 300 வார்த்தை நடத்தினா அது உங்களுக்கு யூஸா? 300 வார்த்தை உங்களுக்கு எடுத்தா யூஸா? இல்லை. அப்போ 300 வார்த்தையை வந்து உங்களை எப்படி நான் எடுக்க வைக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கணும்ல. ஒரு மென்டாரோட வேலை அவங்களால அதை படிக்க முடியும், அப்படி அதை படிக்க முடிஞ்சால் அதை அவங்க எக்ஸாமில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் எனக்கு தெரியணும்ல. ஸோ அப்போ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் சயின்டிஃபிக்கலான்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜிம் பெர் டே 24 hours நீங்கள் போய் நீங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆர் யூ ஈக்குவல் டு அ பர்சன் ஹூ ஜஸ்ட் டிட் 1 hour workout for 24 days?
அப்போது யாருக்கு ரிசல்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இவருக்கா இல்லை இவருக்கான்னு பார்த்தா he will have a result in his body. எதுக்காக? because he is consistent, he is just doing a little bit of chunk of hard work daily. அப்போ இதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் டே 2 come on students let's see about synonyms அப்படின்னு சொல்லிட்டு நான் 300 வேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருப்போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம். பட் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை ஒரு 10லேருந்து 15 செஷனுக்கு நம்ம பிரிக்கணும். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு 50 வார்த்தை பியூரான ஒரு கால்குலேட்டடான வேர்ட்ஸ். ஒன்று அது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கிரே ஏரியாவாக இருக்கணும், இல்லை ஒரு எஸ்எஸ்சி பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் ஏரியாவாக இருக்கணும். அப்படியும் இல்லை, லாஸ்ட் இயர் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரே மாதிரியான லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 4 வேர்ட்ஸை வச்சு அதோட மீனிங் கேட்டிருந்தாங்களா, அப்போது அந்த டைப் மாதிரியாக இருக்கக்கூடிய வார்த்தை. ஸோ அப்போது ஜஸ்ட் 50 வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. 50 வேர்ட்ஸ். எஸ் சார், நான் வந்து அந்த 50 வேர்ட்ஸை படிக்கிறதுலாம் எனக்கு டஃப் கிடையாது. ஆனால் ஒரே நாளில் 300 வார்த்தையை உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் படிச்சிருவீங்களா? இப்போ அந்த 300 வார்த்தை இந்த 50 வார்த்தைலாம் சொல்கிறேன்ல, அது சும்மா ஸ்கூல் புக்லேயோ இல்லைன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தெரியாத வார்த்தையாக தான் இருக்கும். ஒவ்வொரு செஷன்லையும் இந்த 50க்கு உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கன்னு கேட்பேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 25 தெரியும் சார், எனக்கு வந்துட்டு 40மே தெரியாது சார், 10 தான் தெரிஞ்சிச்சு. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து 45 எனக்கு தெரியும் சார். ஏன்? ஹீல் பி அன் ஓல்டு ஸ்டூடெண்ட். அவங்க எனக்கு ஆக்சஸ் கொடுங்க சார், நானும் இந்த கிளாஸுக்கு வரேன், ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், நான் ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பிகம் வெரி ஹெல்ப்ஃபுல். எஸ், அப்போது அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச். அப்போது 50 வேர்ட்ஸ் இன்ட்டு 10 டேஸ் போடுங்க, 500 வேர்ட்ஸ் வந்துருச்சு. 300 இப்படி சொன்னால் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. ஆனால் 50 × 10னா 500 வேர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எஸ் சார் இட் இஸ் பாசிபிள்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ அதுதான் இந்த மென்டார்ஷிப்பில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து எப்படி ட்ரெயின் பண்ண போகிறேன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் 500 வேர்ட்ஸ் போதுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. இந்த 500 வேர்ட்ஸுமே உங்களுக்கு தெரியாத வார்த்தை. ஆனால் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல கையில் 6th to 12th புக்கு, 6th to 12th ஆல் போயம், ஆல் லெசன், ஆல் சப்ளிமெண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 2000 வார்த்தை இருக்குது. அது போக இதை தாண்டி அங்கே ஒரு 500 வார்த்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அதர் பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸ். அது 2500, 500, 3000 வார்த்தை. 3000 வார்த்தைக்கு மேலே படிக்கிற அளவுக்கு இது வந்து ஒர்த்தான டாப்பிக்கான்னு கேட்டால் கிடையாது. அவ்வளோ ஒர்த்தான ஒரு டஃப்பான எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி இஸ் பியூர்லி எ ஸ்டேட் சிலபஸ். ஸோ அப்போ ஸ்டேட் புக்கை தாண்டி வரக்கூடிய அந்த ஒரு மார்க், அந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, நீங்கள் 99 100 ஆக்க போகிறீங்களா, இல்லை 95 96 ஆக்க போகிறீங்களா, 97 ஆக்க போகிறீங்களா, அந்த ஒரு மார்க்குக்கு தாங்க இந்த போராட்டம். This is the challenge that each and every student is facing. ஸோ அதை நீங்களும் ஃபேஸ் பண்ணுங்கள். எலிமினேஷன் மெத்தட்லையாவது உங்களுக்கு மார்க் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் டூயிங் குட் கிரேட் ஒர்க், இந்த 100 நாள் இருக்கு நீங்கள் இருக்கிறதுலே ஒர்க் பண்ணுறீங்களா, காட் வில் கிஃப்ட் யூ தட் ஒன் கொஸ்டின். ஓகேங்களா? நீங்கள் சும்மாவே ஃப்ளூக்காக போட்டு வந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ப்ரே. இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் டோன்ட் காம்பீட் வித் ஈச் அதர். அதுதான் நான் சொல்லக்கூடியது. ஸோ லாஸ்ட் இயர் நம்மளோட டேட்டா வைஸ் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 1,25,000 பேர்கிட்ட வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. இதில் உங்ககிட்ட ஜாயின் பண்ணக்கூடிய போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் 100s இருக்க போகிறாங்க. அப்போது 100 மெம்பர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகாமல், ஐயோ நான் இவ்வளோ நேரம் படிக்கிறேன்னு சொன்னால் அவன் படிச்சுட்டு போட்டோம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட். நான் தெரியலன்னு சொன்னால் ஓகே, இத்தனை பேருக்கு தெரியல, ஓகே நம்ம படிப்போம். அவருக்கு தெரியல, அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம படிப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடியதில் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 95+ எடுக்கணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிளான். ஸோ அப்போ நம்மளோட ஸ்டடி ரொட்டீன் எப்படி இருக்க போகுதுன்னா, கன்சிஸ்டன்சி, ஒரு வொக்காபுலரிக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான ஏரியா ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாம் விட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இதே தான் டிரான்ஸ்லேஷனை ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிறத விட இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வருவோம். ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஃபோக்கஸ் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா, கிராமர், வொக்காபுலரி, ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இந்த ஃபஸ்ட் இந்த 5. அதுக்கப்புறமா தான் டிரான்ஸ்லேஷன். 7th டாபிக் வெறும் ஓரல் டெஸ்ட் தான், லிட்ரரி ஒர்க்ஸ், ஏன்னா புக்கு, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இது வந்து இப்படி தான் மூவ் ஆன் ஆக போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், கன்சிஸ்டன்சி. ஒரு சில பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த 100 நாளில் காய்ச்சல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி,
அந்த 1 hour லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஃபுல்லாகவே ரெக்கார்டடாக தான் பார்க்குறேன். எஸ், டெய்லி அந்த 1 hour எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ தூக்கம் வந்தாலும் சரி, அதை முடிச்சுட்டு போய் தூங்குங்க. யூ வில் அச்சீவ். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு நாள் 100 நாளைக்கு ஒரு பிளானர் வேணும்னா உங்களுக்கு நான் ஒரு பிரிண்ட் போட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். 100 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட், ஒரு A4 ஷீட், அதையும் உங்களுக்கு புக்கோடு சேர்த்து அனுப்பி வச்சிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் அதை டிக் பண்ணிக்கிட்டே வரும். டிக் பண்ணி என்னைக்கு படிச்சிருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் விட்டுட்டோம்னா அதை அடுத்த நாள் படிச்சிட்டோமா அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரி சார், வேறு என்ன கோர்ஸஸ் சார் நம்ம வந்து இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நீங்கள் கொடுக்குறீங்க? ஃபுல் எக்கோ சிஸ்டம் பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும். இல்லை சார் எனக்கு புக்கு வேணாம் அப்படின்றவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மென்டர்ஷிப் கோர்ஸ் வெறும் 3,500 ஆல்ரெடி புக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த யூனிட் 5 போயிட் ஆத்தர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு 1,999. அதே வித் புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 2,899. ஃபுல் டெஸ்ட் பேட்ச்ன்றது GS மேக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். 2,399. வித் புக் இட் இஸ் 3,299. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஐ வாண்ட் டு ஜாயின் எக்கோசிஸ்டம், ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் மென்டர்ஷிப், ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச், ஐ வாண்ட் டு ஜாயின் ஃபுல் டெஸ்ட் பேட்ச். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தே வில் பி கைடிங் யூ ஆர் எல்ஸ் ஐ வில் ஆல்சோ பி தேர் டு சப்போர்ட் யூ. உங்க கூட வந்து பேசி உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் நான் பேசி உங்களை வந்து நான் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி கோர்ஸில் என்ரோல் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த கீழே இருக்கக்கூடிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட்டை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணிவிட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் UPI ID ஆர் எல்ஸ் யூ கேன் பே த்ரூ த Razor Pay லிங்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து வி ஹவ் கிவன் இட். ஸோ இந்த கிளாஸஸில் தான் போகும். டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு கோர்ஸாக இது இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் நம்ம வந்து பிஃபோர் தட் 75, அதாவது ஆகஸ்ட் 12 அந்த பேட்சை முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறமா இது பியூர் அண்ட் பியூர் இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் எடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆக தான் போகுது. ஏன்னா இம்பார்ட்டன்ட்ன்றது எப்பயுமே இம்பார்ட்டன்ட் தான். 2+2 4னா 2+2 4 தான். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கணுன்ற டேட் வந்து கொண்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து என்ன பண்ணிடுவோம், வி வுட் ஹவ் அட்டாச்டு த கோர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் வீடியோஸ் முடிக்கணுன்றதுக்கு ஒரு 25 days கொடுத்துருக்கேன்னா, ஒருவேளை நீங்கள் ஆகஸ்ட் 12 கிட்ட தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னென்னைக்கு என்னென்ன ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் படிக்கணுன்றதை நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அப்போ அந்த ரெக்கார்டட் வீடியோஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்துடணும். படிச்சுட்டே வந்தோன்னே அந்த வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக பிளான் பண்ணியாச்சு. வீக்கெண்ட் கொஸ்டின்ஸும் எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸை நான் பக்காவாக உள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன். அந்த கொஸ்டின்ஸை பற்றி உங்களுக்கு என்னோட கிளாஸ்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனால் எல்லா கொஸ்டின்ஸும் கிளாஸில் இருக்கிற கொஸ்டின்ஸாக இருக்காது, புக் கொஸ்டின்ஸாக இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆல்ரவுண்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ யுவர் என்ரோல்மெண்ட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மினிட். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் சீட்ஸ், 100 days உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஒருவேளை 30 days எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 12 உங்களுக்கு கண்டினியூஸ் கிளாஸஸ். ஒருவேளை எக்ஸாம் வந்து குரூப் 1 வந்து ரீஷெடியூல் ஆனதுனால இதுவும் ஒரு வேளை 30 days பின்னாடி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அது வரைக்கும் உங்களுக்கான கிளாஸஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவோம். எனி டவுட்ஸ் யூ கேன் வாட்ஸ்அப் ஆர் கால் 9115 and I will be there to support you throughout the process and all the very best. மோட்டிவேஷனோட படிங்க. ஈவன் இஃப் த வேகன்சிஸ் ஆர் இன் அ மீடியம் லெவல், லோவாலாம் வர வாய்ப்பு இல்லை, மீடியமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஒரு ஆள் அப்படின்றத நம்பிக்கையோட வைங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் ஆர் ஆல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. See you in the next video.